ஹாய் கைஸ், இது உங்கள் வினஸ் மட்டான உங்கள் சாம் ரோஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிங்கன்னா நம்ம போகிற நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் சும்மா டான் வரும். ஸோ ஈஸியாக வீடியோஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ தமிழில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேப்ளேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபாஃப்னியர் பற்றி பார்க்க போகிறோம், அதாவது மிராஜ் ஃபாஃப்னியர். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பிளேட் கிங்ஸ் கிட்ட தான் இந்த பே வந்து நம்ம வாங்கியிருக்கோம், பிளேட் கிங் பேஸ். ஸோ அவங்ககிட்ட தான் வாங்கியிருக்கோம். நம்ம வந்து அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க அஃபிஷியல் வெப்சைட் வந்து நெக்ஸ்ட் மந்த் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். புது பேவோட நம்ம வந்து பே பிளேடை பொறுத்த வரைக்கும் நம்ம புதுசாக வாங்குறத வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம், பிகாஸ் பட்ஜெட் டைப். ஸோ வந்து ஏன்னா இதுவே வந்து எனக்கு இப்போது டோட்டலாக நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 2 பே, ஒரு லான்ச்சர், ஒரு ஸ்டேடியம். ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு அப்ராக்சிமேட்லாக 2000 இருந்துச்சு. 2000 கூட இருந்துச்சு, அதிகம். பட் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2000 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபாஃப்னியர் நம்ம ஹீரோவை பார்ப்போமா? டொட்டோடைங், இவர் தான் நம்ம ஹீரோ. லைட்டிங் வந்து மொக்கையாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து 1080p 30 fps ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மொபைலில் அவ்வளோதான் வரும். ஸோ ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி அடி வாங்கலாம், ரொம்ப கருப்பாக தெரியலாம் வீடியோ. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நம்ம வீடியோ எடுக்கிற ஆங்கிள் எல்லாத்தையுமே நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஆமாம், எப்படி ஸ்பின் பண்ணணும்? ஓகே, இந்த சைடு. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டாக போவோம். அதுக்கு முன்னாடி கைட்டிக்கலாம். அப்பா நான் டைட்டு. ஓகே, ஃபஸ்ட் நம்ம டிரைவர்லேருந்து போவோம். இது பார்த்தீங்கன்னா நத்திங் டிரைவர். இது வந்து நம்மளோட ட்ரெயின் ஃபாஃப்னியருக்கு இருக்கிற அதே டிரைவர் தான். ஸோ நத்திங் டிரைவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க, உள்ளே ப்ரெஸ் ஆகி வரும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு போவோம். இது பார்த்தீங்கன்னா சேசஸ். இந்த சேசஸ் வந்து சஜ் சீரீஸோட ஸ்பெஷாலிட்டி இந்த சேசஸ் தான். நீங்கள் பார்த்தாலும் தெரியும், நல்லா பல்கியாக நல்லா வெயிட்டாக இருக்கும். ஓகேங்களா, நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்பில். இது எதுக்குன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதுதான் நம்மளுடைய டிஸ்க்கு. எல்லாமே இதுதான் இருக்குது. ஐ மீன் ஃப்ரேம் அண்டு, எனக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் பெருசாக தெரியாது. ஸோ இது ஃப்ரேம் அண்டு இதுதான் நம்ம சிப்பு. ஃபாஃப்னியர் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லேயர் வந்து மிராஜ் ஃபாஃப்னியர்னு சொல்லும் போது இந்த லேயருக்கு வந்து மிராஜ் நேம் கொடுத்துருக்கலாம், மிராஜ் லேயராக இருக்கலாம் இந்த ரிங்கு. இது வந்து நம்ம ஃபாஃப்னியரோட சிப்பு. ஓகேங்களா, ஐயோ எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓகே. இது வந்து சாம்பிள் தான், நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இது வந்து அதில் வந்து ரொம்ப கிளாரிட்டி மொக்கையாக தான் இருக்கும். நம்ம வந்து நைட்டில் பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ ஓகே, ரொம்ப பேசாமல் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம வந்து இதை மட்டும் பார்ப்போம். ஸோ இது இப்படி ரிமூவ் பண்ணால், இப்படி டைட்னா ஐயோ பண்ணால் கைண்டிட்டு வந்துடும். இதையும் தனியாக பிரிக்கலாம், பட் ஆனால் பிரித்து மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதை வந்து இந்த லேயரில் இப்படி ஃபிட் பண்ணிக்கணும். போட்டாச்சு. இப்படி போட்டு ஃபஸ்ட்டு அழுத்திட்டு இருந்துச்சு. ஓகே பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணணும் 2 சைடும். பண்ணால் லாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, வெளில போல். இப்போது இந்த சேசஸ் என்ன பண்ணணும்னா பின்னாடி மாட்டணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இப்போ மாட்டினதும் எப்படி இருக்குது, இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் ஆகுதா. இங்கே பின்னாடி இருக்கிறது தனியாக ஹெட்ஸு வந்து எட்டி பார்க்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஹெட்ஸு வந்து ஒவ்வொரு சைட்லேயும் தனியாக வந்து வெளில எட்டி பார்க்குது. என்ன ஒரு இருட்டாக இருக்குது, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போ அப்படிதான் இருக்குது, ரைட்டு. இப்போ வெளிச்சம் தெரியுது. ஓகே, இப்படி காட்டணும் போல் லைட்டிங் இஷ்யூ. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஸ் எல்லாம் வந்து வெளில எட்டி பார்க்குறது இல்லையா. ஸோ இது வந்து கவுண்டர் மோட். ஓகேங்களா, அதுவே இதை இப்படி பிரிச்சுட்டு எம்ஏ வரல வந்துடு எம்மாடி. ஓகே, பிரிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 2 இது தெரியும். ஐ மீன் இப்படி தெரியுதா, இப்போ இங்கே 2 பீஸ் தெரியுதா, இங்கே ஒரு 2 தெரியுதா. இந்த கேப்பில் தான் இந்த இடம் ஃபில் ஆகுது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இப்படி போடும்போது இப்போ பாருங்களேன்,
இந்த ட்ரையாங்கிள் எல்லாமே கரெக்டாக இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனோட எட்ஜஸ் வந்து கவர் ஆகிடுது. ஓகேங்களா, இது வந்து ஸ்பின் ஸ்டீல் மோடு. இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், வச்சு ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் நம்ம தலைவன் மிராஜ் ஃபாஃப்னியர். ஸோ இந்த லான்ச்சர் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, DBLR லான்ச்சர். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஆக்சுவலாக பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கேமராவில் எப்படி தெரியும்னு தெரியல, நான் முடிச்சாதான் தெரியும். பட் நேரில் பார்க்கும்போது நடுவில் வந்து ஒரு க்ரீன் டாட், ஒரு எமரால்டு சுற்றி ஒரு சில்வர் கோட்டிங் போட்டுட்டு சுற்றி ஒரு கோல்டன் ரிங்கு, அழகாக இருக்குது பார்க்க. ஆக்சுவலாக அப்படியே ரவுண்டுன்ற மாதிரி ஒரு அழகான ஷேப்பில் இருக்குது. நம்ம ஃபேஃப்னியர் பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா டைப், அதான் தலைவன் வந்து சென்டரில் வந்து நின்றுட்டான். ஓகே, நம்மளும் பெரிய ஆளாகி ஃபேக் பேஸ் பதிலாக ஒரிஜினல் டக்கரடாமி வாங்குறோம் கைஸ். ஆக்சுவலாக ஹாஸ்ப்ரோ வந்து 500 ரூபாய்க்கு இருந்தது, பட் எனக்கு ஹாஸ்ப்ரோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து டக்கரடாமி தான் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால நான் ஹாஸ்ப்ரோ இந்த குவாட் டிரைவ் சீரிஸோட பேஸ் வந்து நான் பார்க்கல. சப்போஸ் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நம்ம ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, அதுலேயும் என்ன பே நீங்கள் வாங்கணும் ஹாஸ்ப்ரோவில் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆன்லைனில் பார்க்கலாம், இல்லை மாலில் போய் கூட பார்க்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ ஓகே, நல்லா சுற்றி இருக்கு. ஸோ டைம் எவ்வளோ தூரம் எடுத்துச்சுன்னு தெரியல, அப்புறமா லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன், இல்லை எடிட்டிங்கில் வந்து ஆட் பண்ணி விட்றேன். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம கவுண்டர் மோடு போட்டு ஒரு சுற்றி விடுவோம். அதுக்கும் இதுக்கும் ஏதாவது டைம் டிஃப்ரென்ஸ் வருதான்னு பார்ப்போம். இப்போ நான் இப்படி எடுத்தேன்னா, இப்போ அப்படியே இப்படி திருப்பி ஆப்போசிட்டில் மாட்டினேன்னா எனக்கு கவுண்டர் மோட் பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஐயோ, ரொம்ப தள்ளி வந்துட்டேனா, சாரி. இப்போ பாருங்க, ஹெட்ஸு தனியாக தெரியுதா? ஒரு ஸ்டார் ஷேப்பில் வந்துடும். இப்போது இந்த கோலம்புத்துக்கெல்லாம் ஸ்டார்ட் போடுவாங்களே, அந்த மாதிரி ஷேப்பு. அதான் வச்சு ஒரு லாக்கு கிளிக் சவுண்ட் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இப்போ லான்ச் பண்ணி பார்த்துருவோம். அம்மாடி, ரெடி செட் ஷூட். இது ஆக்சுவலாக நான் அதை விட ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடு விட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது, நான் கொஞ்சம் ஆர்வக்குள்ளாரில் நான் அதே மாதிரி சுற்றணும்னு நினச்சேன். பட் நான் வந்து வேகமாக சுற்றிட்டேன் கைஸ், அதனால் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நான் அன்பாக்சிங் பண்ணி ஒரு 2 days கழித்து தான் இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பே வந்து நான் பேட்டில் பண்ணி பார்த்தேன் கைஸ். நம்ம வந்து அன்பாக்சிங்கில் பார்த்துருப்பீங்க, 2 ஃபாஃப்னியர், ரெண்டு பேர் நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா? ஸோ அது ஒன்று வந்து மிராஜ் ஃபாஃப்னியர், இன்னொன்று வந்து த வேர்ல்ட்ஸ் ப்ரைசன் தான் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அது பேட்டில் பண்ணி என்ன ஆயிடுச்சு, இதோட ப்ளூ பெயிண்ட் வந்து ஸ்ப்ரைசனில் ஒட்டியிருக்கு, ஸ்ப்ரைசனோட சில்வர் பெயிண்ட்டு ஃபாஃப்னியரில் ஒட்டியிருக்கு. சரி, நான் இப்போ தான் கவனித்தேன். டெய்லியும் நம்ம வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு கொஞ்சம் நேரம், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இதை வச்சு சும்மா பேட்டில் பண்ணிட்டு, அது ஒரு எப்படி சொல்கிறது, சின்ன வயசில் நம்ம வந்து ஜாலியாக வாங்கியிருப்போம். வாங்கிட்டு அதை நம்ம வந்து அனிமே பார்த்துருப்போம். அதை பார்த்துட்டு இப்போ நம்ம வாங்கி அதை விளையாடி பார்க்குற ஒரு, ஐயோ எப்படி சொல்கிறதுனே தெரியல கைஸ், அது ஒரு ஃபீலே தனி ஃபீலாக இருக்குது. இதுவே ஃப்ளாட் பேவாக இருந்தால் இன்னத்துக்கு இந்த ரொட்டேஷனுக்கு ஸ்டாண்டிங் பொசிஷன் வந்திருக்கும், அப்படியே அழகாக அப்படியே சுற்றுல நிற்போம். பட் நம்மளால் வந்து நிற்க முடியாது. ஓகே, அவ்வளோதான். இதே சீரீஸில் நம்ம பே வாங்கலாமா, இல்லை வேறு சீரீஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கான அன்பாக்சிங் வந்து நீங்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஓகே கைஸ், பார்க்குற வந்து வியூவர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பே வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நம்ம தேடி கண்டுபிடிச்சா அடுத்த மாதம் ஆர்டர் போட்டு அது வரத்துக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம வந்து
ஓகே உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு, நான் பேசுறது பிடிச்சிருக்கு, இல்லை நான் பேசுறதை இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களுக்கு நான் கண்டென்ட் ஓகே பட் வந்து பேசுறது இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை பேசுறது ஓகே இல்லை கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை ரெண்டுமே பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து அழகாக நீங்கள் மெசேஜ் போட்டு விட்டீங்கன்னா தம்பியான நான் இல்லை அண்ணனோ என்ன ஒன்று தம்பியோ அண்ணனோ வந்து நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா நான் வந்து கற்றுப்பேனா. ஓகேங்களா? நான் வந்து எதுவுமே கோச்சிக்க மாட்டேன். நான் வந்து என் தப்பு பண்ணிட்டு நான் வந்து கற்றுக்குவேன் கைஸ், இம்ப்ரூவ் பண்ணுவேன். ஓகேங்களா? ரொம்ப பேசாமல் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். டாடா.